ஒரு சின்ன பாலிடிக்ஸ் இருக்குது. ஒன்று, குலதெய்வ வழிபாட்டை உற்றாதீங்கோ, குலதெய்வ வழிபாட்டை உற்றாதீங்கன்னு எல்லா பத்திரிகையிலையும் போடுவாங்க. குலதெய்வ வழிபாட்டை உற்றாதீங்கோ அப்படின்னு. அது நல்லதுக்கு சொல்கிற ஐடியான்னு மட்டும் நம்பிடாதீங்க. ஏன்னா குலதெய்வ வழிபாடு இருக்கிற வரைக்கும் ஜாதி இருக்கும். இந்த உலகத்தில் ஜாதியை வேர்லேருந்து எடுக்கவே முடியாது. குலதெய்வ வழிபாடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ஜாதி இருக்கும். குலதெய்வம்ங்கிற கான்செப்ட்லேருந்து விலகி வந்து அவன் வந்து வேறு வகையான தெய்வ வழிபாட்டுக்கு வர்றான் அப்படின்னா அவனுக்குள்ளே இருக்கிற ஜாதி மறைய தொடங்கும். அப்போ அந்த குலதெய்வ வழிபாட்டுக்குள்ளே சின்ன 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 சின்னதாக பலவிதமான வழிபாடுகளை வைத்திருக்கிற போது அதை மாற்றணும். அந்த சமயத்தில் நாராயணகுரு என்ன நினைக்கிறாரு, இதுலேருந்து இவனை கொண்டு வரத்துக்கு ஒரு சிவன், இதுலேருந்து இவனை கொண்டு வரத்துக்கு ஒரு அம்பிகை, இதுலேருந்து இவனை கொண்டு வரத்துக்கு பரிச்சயமான பெருந்தெய்வங்கள், இவனுக்கு உரிய முருகன், இப்படி ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து நிறுத்தி அதிலிருந்து இவனை மாற்ற முடியாதா என்பது நாராயணகுரு அவர்களுடைய அணுகுமுறை. டோட்டலாக எதிர்த்து போகிறது, கடவுள் சிந்தனைக்கு மாறாக போவது, அது ஒரு வழிமுறை. இவன் படியிலேயே போய் இவனுக்கு வேண்டிய ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மாற்றுவது இன்னொரு முறை. சார், இந்த நூற்றாண்டில் கூட மிக உயர்ந்த இடங்களில் கூட மாற்றங்களை கொண்டு வருவதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அவங்க தெரிவித்த மாதிரியும் சரி, அவங்க ஐயா சொன்ன மாதிரியும் சரி, நான் 50 ஆண்டு காலம் இந்த சமய உலகத்துக்குள்ளேயே பூந்து புறப்பட்டு வெளியே வந்தேன். அது என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, நான் அதுக்குன்னே நேர்ந்து விடப்பட்ட ஆள், ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே கொண்டு போய் சேர்த்துருச்சு அடிகளார். அப்படியே எல்லாம் போய் நான் காவி போட்டு ஊரை ஏமாத்தலையே ஒழிய மற்றபடி நார்மலாக அதுக்குரிய எல்லா வேலையும் தெரியும், எல்லா லீலையும் தெரியும். அது வேற விஷயம் வச்சுங்க. அதில் ஈடுபடுவதோ சம்பாதிப்பதோ என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனால் பல இடத்துல பூந்து புறப்பட்டு வெளியே வந்தேன். தமிழ்நாடு தெய்வீக பேரவைன்னு ஒன்று உண்டு பண்ணாங்க. அது எப்போ உண்டு பண்ணார்னா, கலைஞர் வந்து சாமியார்களெல்லாம் ஒன்றா கூடி நீங்கள் ஒரு சங்கம் அமைச்சுக்கங்க, ஏன்னா இந்த இந்து அறநிலையத்துறையை அரசு வச்சிருக்கிறது தப்புன்னு இன்னைக்கு இல்லைங்க, 50 வருஷமாக இதே கோஷம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ கலைஞர் சொல்கிறாரு, சாமியார்லாம் ஒன்றா சேர்ந்து ஏதாவது ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் வேணால் எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் எடுத்துக்கங்க என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட்டை, எங்களுக்கு அந்த தலைவலி வேணாம் அப்படிங்கிறார். இதுக்கு முன்னாடி பக்தவச்சலம் ட்ரை பண்ணார். தமிழ்நாடு தெய்வீக பேரவைன்னு ஒரு அமைப்பை உண்டு பண்ணார். அது ஒரு பெரிய கதை, அது சொன்னால் வேற எங்கேயோ போயிடும். அந்த தெய்வீக பேரவையினுடைய வளர்ச்சியில் குன்றக்குடி அடிகளார் தலைவர் ஆயிட்டார். அதுக்கு முதல்ல தருமபுரம் மடாதிபதி தலைவராக இருந்தார், அடுத்து குன்றக்குடி அடிகளார் தலைவராகிறார். குன்றக்குடி அடிகளார தலைவர்னு ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா, பேரூர் மடத்தில் இப்போ இருக்கிறவர் இல்லை, அவருக்கு முன்னாடி இருந்த பெரியவர் ப்ரப்போஸ் பண்ணுறார் அவரை குன்றக்குடி அடிகளார தலைவர்னு. கௌமார மடம்னு ஒரு மடம் இருக்குது கோயம்புத்தூரில், சின்னவேடம்பட்டியில், அவர் செகண்ட் பண்ணுறார், நான் அதை வழிமொழிகிறேன் அப்படின்னார். சாமியார்களுக்குள்ளே எலெக்ஷன்லாம் வச்சு அடிச்சிக்க முடியுமா என்ன? அதனால வேறு வழி இல்லாமல் பல்ல கடிச்சிக்கிட்டு 2-3 சாமியாருங்க வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க, இதை பெருசுப்படுத்தக்கூடாது அப்படின்னு. அடிகளார் தலைவர் ஆயிட்டார், எப்படியோ ஆயிட்டார், தலைவர் ஆயிட்டார், அடிகளார் ஆயிட்டார். முடிஞ்ச உடனே மத்தியானம் எல்லா சாமியாருக்கும் சாப்பாட்டுக்கு போகும்போது 2 மடாதிபதி, மதுரை மடம் திருவாவடுதுறை மடம், 2 பேரும் ஏஞ்சி இந்த பேரூர் சின்னவேடம்பட்டி 2லேருந்து வந்த மடாதிபதியை காமிச்சு, கறி திங்கிற குடும்பத்திலேருந்து வந்த இவங்களோட நான் எப்படி சேர்ந்து சாப்பிடுவேன்னு கேட்டாங்க. இவங்கெல்லாம் துறவிகள். அப்புறம் நம்ம திருஞான சம்பந்தர் தேவாரம், அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல், சிவனடியார்கள் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவது, மாகேஸ்வர பூஜை, எல்லாம் கரெக்டு. சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. யாரு? மதுரை ஆதீனமும் திருவாவடுதுறை ஆதீனமும் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? கரித்திங்கிற பரம்பரையிலேருந்து வந்தவனுங்க இவங்க 2 பேரோடு சேர்ந்து உட்காந்து நாங்கள் எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. எவ்வளவு பெரிய துறவியில் மடத்தில் இருக்கிற சன்னியாசியாக உட்காந்துருக்குறாங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. மனோநிலை எவ்வளவு தூரத்துக்கு புண்பட்டு இருக்கு அந்த இடத்துல. அடிகளார் அழறாரு, குன்றக்குடியார் கண்ணை தண்ணி விட்டு அழறாரு. இதெல்லாம் என்ன பேச்சு? நமக்குள்ள நாம இப்படி மடாதிபதிகள்னு சைவர்கள்னு ஒத்துமையாக இருக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு இப்படி பேசலாமா அப்படிங்கிறார். அதெல்லாம் நடக்காது. அவங்க இங்கே சாப்பிட்டா நாங்கள் இங்கே சாப்பிட மாட்டோம். யார்? தருமபுரம் மற்றவங்க எல்லாம் சேர்ந்தாச்சு. உடனே அடிகளார் சொன்னார், சரி அவங்களாம் தனியாக சாப்பிட்டோம், இவங்க 2 பேரையும் பார்த்தார், நாம் 3 பேரும் ஒன்றா சாப்பிட்லாம் வாங்க. தனியாக போய் இவங்க 3 பேரும் ஒன்றா சாப்பிட்லான்னு போனார். இது ஃபேஸ் 1 மனசில் வச்சுங்க. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த சின்னவேடம்பட்டி மடம் வளர்ச்சி அடையுது. சுந்தர சுவாமிகள் ஒரு புகழ்பெற்ற மனிதராகி 108 கஜபூஜை நடத்தி பல கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி திருவாவடுதுறை மடத்துக்கு சொந்தமான மாணிக்கவாசகர் கோயிலையும் ஆவுடையார் கோயில்னு பேர், அதை இவரே எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணி தன்னுடைய செல்வாக்குனால கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு 50வது பொன் விழா நடக்குது.
யாருக்கு? கவுண்டம் அந்த சின்னவேடம்பட்டி சுவாமிக்கு 50வது பொன் விழா நடக்குது. இதுக்கு திருவாவடுதுறை வந்திருக்கிறார். திருவாவடுதுறை வந்திருக்கும் போது வாரியாரும் வந்திருக்கிறார் பேசுறதுக்காக. கிருபானந்த வாரியார் வந்திருக்கிறார். வாரியாரை கவனிச்சுக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. வாரியார் சாமியை கவனிச்சுக்கப்பா அப்படின்னு. அவர் அப்பவே இந்த இதை வச்சு தள்ளி தள்ளி நடந்து வருவார், நடக்க முடியாம. அப்படி வாரியார் சாமி அழைச்சிட்டு வரும்போது அவர் கேட்டாரு, ஏன்பா திருவாவடுதுறை சன்னிதானம் எங்க சாப்பிடுது அப்படின்றார். ஏன்னா அவங்க மற்றவங்க பார்க்க முடியாது, சாப்பிட மாட்டாங்க. திருவாவடுதுறை சன்னிதானம் எங்க சாப்பிடுது அப்படின்னு. எல்லா சாமியும் ஒன்னா தான் சாப்பிடுறாங்க. பேரூர் சாமி இவங்க எல்லாரும் ஒன்னா தான் சாப்பிடுறாங்க. வாரியார் ரியாக்ஷன் பாருங்க. புருஷாள் புள்ள பெத்த மாதிரி இருக்குன்னாரு. புருஷாள் புள்ள பெத்த மாதிரி இருக்குன்னா ஆம்பளைக்கு புள்ள பிறந்த மாதிரி இருக்குதான். புருஷாள் புள்ள பெத்த மாதிரி இருக்கு, திருவாவடுதுறை சன்னிதானம் இவங்களோட சேர்ந்து சாப்பிடுதா அப்படின்னார். யோசிச்சுக்கோங்க. ஒரு திருமணங்களின் தலைவராக இருந்தவர்கள் கூட சமபந்தி போஜனம் செய்வது ஆச்சரியமாக இந்த நாட்டில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு கூட கருதப்பட்டது. என்ன இருக்கு ஜாதியில? ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டா, ஒருத்தன் சாப்பிட்டா தான் தப்பு. ஒன்னா சாப்பிட்டா தப்பா என்ன? ஒருத்தன் சாப்பிட்டா தப்பு, ஒன்னா சாப்பிட்டா என்ன தப்பு? அவங்களோட இவங்க சாப்பிட மாட்டாங்க, இவங்களோட அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு அப்படி ஒரு ஜாதியத்தை வலியுறுத்தி வந்தா அது எந்த வகையோட நியாயமா இருக்க முடியும்? எதுக்காக இந்த செய்தியை சொல்றேன்னா, இவ்வளவு வளர்ந்ததற்கு பிற்பாடு, இந்த நாட்டில் இத்தனை மாற்றங்களும் ஏற்பட்டு விட்ட பிற்பாடு கூட ஜாதி என்பது அவ்வளவு கொடிகட்டி பறக்கிறது. ஒருவரை அவமானப்படுத்துவதில் ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இதுல எங்க நாராயணகுரு வித்தியாசப்படுகிறார்னு சொன்னா, பலராலும் அவமானப்படுத்தப்படுகிற ஒரு சமூகத்தில் அந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள், கொதிக்கிறார்கள். வந்து நாராயணகுரு இடத்துல கேட்கிறார்கள், நம்மை அவமானப்படுத்துகிறார்கள், இழிவுபடுத்துகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள். அப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, வன்முறையில் அவருக்கு நம்பிக்கை இல்லை, எதிர்மறை போராட்டங்களில் அவருக்கு நம்பிக்கை இல்லை, ஒருவரை கண்டிப்பதன் மூலம் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதிலும் அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நம்முடைய சமூகத்தை மற்றவர்கள் பழிக்கிறார்கள் என்ற போது நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள். நாம் நம்மை விட தாழ்ந்தவர்கள் என்று காட்டிக் கொண்டிருக்கிறோமே, அவர்களோடு சமமாக பழகுகிறோமா? நம்மை விட குறைவானவர்கள், நான் தான் ஜாதி பேர் சொல்ல முடியாது என்னால, அவர் சொல்றாரு. அவர் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தோட பேரை சொல்லி அவர்களை நம்மை விட குறைவானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, நாம் அவர்களோடு சேர்ந்து பழகுகிறோமா? இன்றைக்கு என் வார்த்தையை கேட்பதானால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நம்மை யார் அவமதிக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாதீர்கள். நம்மால் யாரும் அவமதிக்கப்படாதபடி அவர்களை மதிப்பு காட்டி பழக வேண்டும் என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். தட் இஸ் த பாசிட்டிவ் அப்ரோச். இன்னைக்கு இந்தியாவில் எப்படி தெரியுங்களா? இவனுக்கு மேலே எத்தனை ஜாதி இருந்தாலும் கவலை இல்லை, இவனுக்கு கீழே 4 இருந்தா திருப்தி. அப்பா எனக்கு கீழே 4 பேர் இருக்கிறானா, இருக்கிறான் போதும், அப்ப என் ஜாதி மேல் ஜாதி. எப்படிற? உண்மையான சுதந்திரம் என்பது என்ன தெரியுமா? உண்மையான சுதந்திரம் என்பது என்ன தெரியுமா? நான் சுதந்திரமாக இருப்பது சுதந்திரம் அல்ல, யாரையும் நான் அடிமைப்படுத்தாமல் இருப்பதுதான் சுதந்திரம் என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம். நான் யாரையும் என்னுடைய அடிமையா வச்சிருக்க முடியாது, வச்சிருக்க கூடாதுங்கிறவன் தான் சுதந்திரத்தை புரிந்து கொண்டவன் அர்த்தம். நான் யாருக்கும் அடிமை இல்லை, நான் சுதந்திரமா இருக்கேன்னு சொன்னா பைத்தியக்காரத்தனம் அது. நீ யாரையாவது அடிமையாக உனக்கு கொண்டு போய் வைத்திருக்கிறாயா? அப்ப சுதந்திரத்தோட அருமை உனக்கு தெரியலன்னு தான் அர்த்தம். அதைத்தான் நாராயணகுரு வற்புறுத்தினார். உன்னை விட தாழ்ந்தவன் யாரையாவது கை காட்டுறியா? அவர்களோடு நாங்கள் சேர்ந்து பழக மாட்டோம்னு சொல்றியா? அவங்கள சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்றியா? முதல்ல அவர்களோடு அணி சேருவதற்கு பாரு, அவங்கள உன்னோடு சேர்த்துக்க, அவங்களும் நீ சமம்னு புரிஞ்சுக்க. நாம் சமத்துவத்தை நடைமுறைப்படுத்தினால் நமக்கான சமத்துவம் தானாக கிடைக்கும். இப்ப இதனுடைய வேறு பகுதிக்குள்ள போறேன். நாராயணகுருவுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும், உபதேசங்களும் உங்களுக்கு தெரியும், புத்தகமாகவே கிடைக்கும். ஆனால் அனாலிசிஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய பேச்சினுடைய நோக்கம். இந்த சாதி சமூக பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்று பார்க்கிற போது எது தீர்வாக இருக்க முடியும்? என்ன விதமான மாற்றங்களை கொண்டு வந்தால் இந்த சாதி சமூக பிரச்சனையிலிருந்து மக்களை காப்பாற்ற முடியும்? ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட இந்த மக்கள் சமூகத்தினுடைய வேதனைகள்லேருந்து அவர்களை வெளியில் கொண்டு வரணும்னா அதுக்கு சரியான வழிமுறை என்ன? கல்வி மட்டுமே. ஆனால் இது ஆரம்பத்தில் சொல்லலை நாராயணகுரு. நீங்கள் நாராயணகுருவுடைய வாழ்க்கையை முழுசாக படித்து பார்த்தா ஃபஸ்ட்டு ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் எல்லாத்தையும் அலோவ் பண்ணுறார். அதில் கூட பாரதி நாராயணகுருவை பற்றி எழுதுகிறார். அந்த இடம் கூட அவர் அழகாக எடுத்து சொன்னார். ஆனால் பாரதி பழைய நம்பிக்கையோடு ஒரு கதையை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ண உடனே இது நம்பூதிரிகளுடைய சிவன் அல்ல. உங்களுக்கு அந்த வரலாறு தெரியும்.
ஒரு ஆற்றுலேருந்து ஒரு கல்லை எடுத்து நாராயணகுரு பிரதிஷ்டை பண்ணுறார். இவர் யார் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு? இவருக்கு அந்த அதிகாரம் என்ன? இவருக்கு எப்படி அந்த உரிமை கொடுத்தது? ஏன்னா பண்ணுறதா இருந்தால் முறைப்படி அவங்க தானே மற்றவங்க தானே பிரதிஷ்டை பண்ணணும், இவர் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அப்போது நம்பிக்கையில் ஒரு கதை இருந்தது. என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, நாராயணகுரு ரிப்ளை என்னன்னு கேட்டால், இது நம்பூதிரிகளுடைய சிவன் அல்ல, இது ஈழவர்களுடைய சிவன் சொன்னதா ஒரு செய்தி. அதை பாரதி கூட பதிவு பண்ணுறார். ஆனால் அது அல்ல உண்மை. அவர் என்ன சொல்கிறாரு, இது ஈழவர்கள் சிவன், நம்பூதிரிகள் சிவன் அல்லர், ஈழவர்கள் சிவன் சொன்னதா பாரதி கூட பதிவு பண்ணினா கூட ஜெயமோகன் வேறு பல இடங்கள்லேருந்து எடுத்து அதை மாற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிற வார்த்தையை எழுதுகிறார். என்ன சொல்றார்? நம்பூதிரி கேட்கிறார், நீ எப்படி அதை பதிவு பண்ணலாம், அவர் பிரதிஷ்டை பண்ணலான்னு கேட்கிறார். இவர் பதில், இது நம்பூதிரிகளின் சிவன் அல்ல, அதோட முடிஞ்சு போச்சு. அவருக்கு இது உன் சிவபெருமான் இல்லப்பா, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் கோயில் என்ன போர்டு போட்டார் தெரியுமா? என்ன, எல்லா மதத்தவரும் எல்லா ஜாதியினரும் இவரை தொடலாம். அப்ப என்ன அர்த்தம் தெரியுங்களா? அது ஈழவர்கள் சிவன் என்று பொருள் அல்ல, அது எல்லோருக்கும் பொதுவான சிவன் என்பதுதான் அர்த்தம். there is a difference. உன்னுடைய நம்பூதிரிகளுடைய சிவன் அல்ல, இது ஈழவர்கள் சிவன் சொல்லிட்டா காஸ்டிசம் இஸ் மெயின்டைன்டு. இது நம்பூதிரிகளுடைய சிவன் அல்ல என்று சொல்லிவிட்டு எல்லோருக்கும் பொதுவானது என்று சொன்னதுதான் நாராயணகுரு அவர்களுடைய பயணத்தில் ஏற்படுகிற பெரிய திருப்பம். இது யூனிவர்சல், எல்லாருக்கும் பொதுவானது, யார் வேணாலும் வரலாம், மதம் ஜாதி என்ற எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது எழுதுறாருங்க. இது மதம் ஜாதி என்பதற்கு அப்பாற்பட்டது, யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் வணங்கலாம் அப்படின்னு யூனிவர்சல் கான்செப்டை கொண்டு வராரே ஒழிய ஜாதிகளுக்கு எதிரான வன்முறையை அவர் கட்டமைக்கவில்லை. இந்த வித்தியாசத்தை தான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எங்க சிக்கல் வருதுன்னு கேட்டால், யார் கையாண்டாலும் ஜாதிகளுக்கு எதிரான வன்முறையாகத்தான் திருப்பிடுறாங்க. அதை ஒரு லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். நம்ம எவ்வளவு இக்னரண்ட்டாக இருக்கிறோம், எவ்வளவு இக்னரண்ட்டாக இருக்கிறோங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ பழனி கோயிலில் இந்துக்கள் அல்லாதவர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு போர்டு வைக்கணும் அப்படின்னு மேன்மை தங்கிய நீதி அரசர் அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. ரெண்டு விஷயத்தை அறநிலையத்துறை சரியாக கையாளலை. என்ன கையாளலைன்னு கேட்டால், ஏற்கனவே ஒரு பெஞ்சு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. பெஞ்சில் என்ன ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, இது மாதிரி கோயிலுக்கு வரவங்களெல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண முடியாது, அப்படி பண்ணி யார் விரும்புகிறாங்க, யார் இந்து இல்லைன்னு பார்க்க முடியாதுன்னு. இது சிங்கிள் ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட்டு. இப்போ வந்தது சிங்கிள் ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பெஞ்சில் 2 ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. எப்போ தெரியுங்களா? ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு அமைச்சர் போகிறாரு. அந்த கோயில் கும்பாபிஷேக பத்திரிகையில் பேர் போட்டிருக்குது. அந்த கோயில் கும்பாபிஷேக பத்திரிகையில் அவர் பேர் போட்ட உடனே கோர்ட்டுக்கு போயிட்டான் ஒருத்தன். நம்மளால் கோயிலுக்கு போகிறானோ இல்லையோ கோர்ட்டுக்கு ரொம்ப போடுவான். ஏன்னா சாமியை விட கோர்ட்டில் இருக்காள் பவர்ஃபுல்னு அவனுக்கு தெரியும். அதனால முதல்ல இவரை நம்பித்தான் ரிலிஜனை வளர்க்க முடியுமே ஒழிய அவரை நம்பி ரிலிஜனை வளர்க்க முடியாதுங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். கோர்ட்டுக்கு போயிட்டான். கோர்ட்டுக்கு போய் என்ன சொல்கிறான், அது எப்படி வேற ஒரு ரிலிஜனை சார்ந்தவர் இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வருது அப்படின்னு. அந்த 2 ஜட்ஜஸ், நான் எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் காப்பி கூட எடுத்து வச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் இப்போ படிச்சுக்கிட்டு இருந்தால் நீங்கள் செத்தோடு ஓடிய போடுவீங்க. அதனால் 57 பக்கம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு வேணுமா? வேணாம் அப்பா வேணாம். பெரிய ஜட்ஜ்மெண்ட் அது பாட்டுக்கு ஓடுது. 2 ஜட்ஜஸும் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரே வார்த்தை, 1, கோயிலுக்குள்ளே வரவெல்லாம் என்ன மதம்னு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஒரு கோயில் கும்பாபிஷேகம் வரும்போது நீ யார், என்ன ஜாதி, என்ன மதம்னு கேட்டுட்டு இருக்க முடியுமா? இட் இஸ் இம்பாசிபிள், ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். ஸோ பெட்டிஷனருடைய பெட்டிஷனை ஏற்றுக்க முடியாது. நம்பர் 2, வேறு ரிலிஜன் உள்ளவங்க கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு கிளைம் பண்ணுறீங்களே, ஜேசுதாஸ் பாடின பாடலை தான் ஐயப்பனுக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறான். என்ன கேட்டால் ஐயப்பனுக்கு ஜேசுதாஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அவர் எந்த ரிலிஜன் என்னைக்காவது ஐயப்பன் கவலைப்பட்டாரா? இல்லை. அப்போ ஜேசுதாஸுடைய பாடல் நம்ம போடுறோம்ல, ஜேசுதாஸுடைய டிவோஷனை கொஸ்டின் பண்ண முடியுமா? அவருக்கு நிஜமாக மனசில் பக்தி இல்லாட்டி அப்படி ஒரு பாட்டு வர முடியுமா எங்கேயாவது? அதனால இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிற வார்த்தை, அந்த 2 பேரும் ஜட்ஜஸ் கன்கரண்ட் ஜட்ஜ்மெண்ட் 2 பேரும் சேர்த்து கொடுத்தது. 3ஆவதாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, பியூட்டிஃபுல் வேர்டு. அது என்ன தெரியுங்களா? ஒரு டெய்ட்டியே பார்க்கணும்னு உள்ள வந்தாச்சுனாலே அந்த ஃபெய்த்தில் அவன் நம்பிக்கை வச்சுட்டான்னு அர்த்தம். இதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நல்லா இருக்காதுன்னாங்க. இல்லாட்டி அவன் அங்கே உள்ள போகணும், வெடிகுண்டு வைக்கிறதுக்காக உள்ள போறான். நம்பால் வெடிகுண்டு வைக்கிறவன கரெக்டாக உள்ள விடுறான், கும்பிடணும்னு போறவனும் திட்டிடுறான். அது எப்படி நீ கும்பிட போவே அப்படிங்கிறான். இது எவ்வளோ பெரிய அக்கிரமம் பாருங்க. அந்த 2 பேருடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, கன்கரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டு.
பின்னாடி எப்பாவது நான் இதை ஒரு புஸ்தகமாக எழுதினேன்னா அதெல்லாம் அப்படியே எடுத்து போடுறேன். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, 2 பேர் நீதிபதிகளும், ஒரு கோயிலுக்குள் வருகிறவரை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண முடியாது, திருவிழா காலங்களிலும் கும்பாபிஷேக காலங்களிலும் வருகிறவர் யார் என்று பிராக்டிக்கலாக பார்க்க முடியாது. 3, ஈடுபாடோடு அவர்கள் வருகிற போது அவர்களை தடுக்க முடியாது. 4, ஜேசுதாஸ் மாதிரி ஒரு மேற்கோள் வரிசையாக காட்டிட்டு இவர்களெல்லாம் பிற மதத்தவராக இருந்தாலும் அவர்கள் ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள், எனவே இந்த நீதிமன்றம் பெட்டிஷனருடைய கோரிக்கையை நிராகரிக்கிறது அப்படின்னு 2 ஜட்ஜஸ் உடைய பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் 2 பேர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை மீறி சிங்கிள் ஜட்ஜ் வேற ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது நம்முடைய மரபுகளை எல்லாம் தொலைச்சிட்டோம். மரபுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிங்கிள் ஜட்ஜ் எப்போதுமே ஒரு பெஞ்சோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டவங்க. இருவருடைய ஒப்பீனியன் படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தாச்சுன்னா சிங்கிள் ஜட்ஜுக்கு வேற ஒப்பீனியன் இருந்தா கூட அவங்க கொடுக்க கூடாது. திஸ் இஸ் மை ஒப்பீனியன், பட் கோர்ட்டோட ஒப்பீனியன் என்பது மெஜாரிட்டி ஆஃப் த ஜட்ஜஸ் பொறுத்தது தான். ஸோ ஏற்கனவே 2 பேர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்போது ஐ ஷுட் நாட் இன்டர்ஃபியர்னு கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, பழனி கோயிலில் கொடிமரத்தை தாண்டி இந்துக்கள் அல்லாதவர்கள் போகக்கூடாது, இந்த போர்டை விஞ்சு ஸ்டேஷனில் கீழே வை. ஏன், அவங்க மேலே வந்துட்டு அப்புறம் உள்ளே போகக்கூடாதுங்கிற செய்தியை தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. இவ்வளோ தூரம் படியெல்லாம் நம்ம ஏறி மேலே வந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அங்கே நிறுத்தினா அவங்களுக்கு கோபம் வரும். அதனால விஞ்சிலே வச்சிரு, கீழே வச்சிரு. எதுக்கு, கொடிமரத்தை தாண்டி இந்துக்கள் இங்கே அனுமதிக்கப்பட மாட்டார்கள்ங்கிற போர்டை நல்ல தெரியும்படியா, அதாவது பார்வை இல்லாதவங்க கூட கண்ணாடி போடாமையே பார்க்கும்படியா தெளிவாக எழுதி வச்சுடு, யாரும் கொடிமரத்தை தாண்டி வர முடியாதுன்னு கீழே எழுது அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போதான் நான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறேன். பழனி மலை கோயிலில் கொடிமரமே கிடையாது. பழனி மலை கோயிலில் கொடிமரமே கிடையாது. உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுதா? ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயிலில் தான் கொடிமரம் இருக்கும். ஆகம விதியை மீறி சித்தர்களால் கட்டப்பட்ட கோயிலில் கொடிமரம் இருக்காது. அப்போ பழனி கோயில் சித்தர்களால் கட்டப்பட்ட கோயில் என்பதால அதில் கொடிமரம் இல்லை. கொடிமரமே இல்லாத கோயிலுக்கு ஒருத்தன் கேஸ் போடுறான், ஒருத்தன் பதில் எழுதுறான், ஒரு ஜட்ஜி தீர்ப்பு எழுதுறாரு. இந்திய நாட்டின் நேரம் எப்படி வீணடிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் உற்று கவனிக்க வேண்டும். இவர்கள் யாருக்கும் சாமி முக்கியம் இல்லை, சண்டை முக்கியம். பழனி கோயில் கொடி மரமே மேல கிடையாதுங்கிற அறிவு எத்தனை பேருக்கு இருக்குது? கொடிமரமே கிடையாது சார், மேல மலை கோயில்ல கிடையாது சார். கீழே ஒரு கோயில் புதுசா கட்டினாங்க, திருவாவினன்குடின்னு, அதுல உண்டு. அதுல ஒரு டெக்னிக் சொல்லட்டுமா? இது மாதிரி சீலிங் இருந்து அதுக்கு கீழே கொடிமரம் இருந்தா அது கொடிமரமா கணக்காகாது, அது அலங்கார கொடிமரம். வானத்தை பார்த்து நேரடியாக மேலே இருந்தால் தான் அந்த கொடிமரத்துக்கு வேல்யூ. அது கோபுர விமானத்தை பார்த்துருக்கணும், இறைவனுடைய விமானத்தை பார்த்துருக்கணும். அப்படி கட்டப்பட்டால் அது ஆகம நெறிமுறைப்படி கட்டப்பட்ட கோயில் அர்த்தம். பழனி கோயில் ஆகமத்தின்படி கட்டப்பட்ட கோயிலே அல்ல. அப்போ யாராவது படிக்கிறதும் இல்லை, சிந்திக்கிறதும் இல்லை, தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, தெரிஞ்சவனை கேட்கறதும் இல்லை. யாரு என்ன சொன்னாலும் அது சட்டம், ஒண்ணுமே பண்ண முடியாது. இவ்வளவு குழப்பமான விஷயங்கள்ல ஒருத்தர் தலையிடணும்னா எவ்வளவு கஷ்டம், மாற்றம் கொண்டு வருவதுனா எவ்வளவு பெரிய கஷ்டம்.